அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். ஓகே மிஸ்டர் எடிட்டர் தமிழ்ச்செல்வன், இன்னைக்கு என்ன கான்செப்ட்? இன்னைக்கு மூவி ஸ்கூப் தானடா. அதுக்கேண்டா இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கிற? இல்லை, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் குரு வந்து இந்த படத்தை பேசணும் சொல்லியிருந்தாரு. ஆமாம், குருன்ற சப்ஸ்கிரைபர் வந்து மூவி ஸ்கூப் பண்ண சொல்லி ரொம்ப நாள் கேட்டுங்கிறாரு. ஓ, அவர் தானே? ஓகே, பண்ணிடலாம். ஆனால் அவர் சொன்ன படம் என்னடா? படம் பேர் லெஜெண்டா? அட, நம்ம சரவணா அண்ணாச்சி படம் பெஸ்ட் சரவணா லெஜெண்ட் அதானே? அது இல்லை. அது இல்லையா? ஓ, அந்த அமெரிக்காவில் ஒரு படம் வந்துச்சு அதுவா? அது அல்ல. அதுவும் இல்லையா? வேற என்னடா? ஃபைல் வச்சிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஃபைல் வச்சிருக்கிறியா? என்னடா ஃபைல்லாம் போடுறீங்க? ஓகே, நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம். நம்ம சப்ஸ்கிரைபர் குரு வேறு நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. ஓகே, பார்த்துக்கலாம். எர்ரா தி லெஜெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தி லெஜெண்ட். நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த தி லெஜெண்ட் அந்த படத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது March 28, 2014 ரிலீஸ் ஆன படம் தி லெஜெண்ட். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிவா அவர்கள் வந்து, ப்ரோ நீங்கள் படத்தை சொல்கிறீங்க ஆனால் அந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டு தான் இல்லை? அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மூவி ஸ்கூப்பில் வந்து சத்தின்ற நம்ம ஜூனியர் எடிட்டர் நடித்தார் பார்த்தீங்களா, அந்த படம் ஃப்ளாப். அதுக்கப்புறம் நம்ம பாலகிருஷ்ணா அவர்களே நடித்த ஒக்க மகாடு அந்த படமும் ஃப்ளாப்பு. இந்த படம் கடைசியில் சொல்கிறேன் ஃப்ளாப்பா இட்டான்னு. அதாவது இந்த படத்தை ஓப்பன் பண்ணவே நம்ம ஜெகபதி பாபுவை காட்டுவாங்க. அவர் தான் இந்த படத்தோட வில்லன். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க வந்திருக்காரு. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணும் பிடிச்சி போச்சு. இப்போ வந்து பொண்ணு பார்த்துட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரா. வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது டப்புன்னு ஒரு வயசானவர் மேலே ஏற்றிறாரு காரில். ஏற்றிட்ட உடனே பக்கத்தில் இருக்கலாம் கூட்டம் கூடி, யோ அருவில்லை உனக்கு, ஒரு வயசானவர் வரை ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன இதுக்காக அவன் டப்புன்னு கன் எடுத்து அவனை சுற்றுவார். சுட்ட உடனே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த வீடு தான் பெரிய தலைக்கட்டு போல் இருக்குது. அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் வந்து இவங்க இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கய்யா, நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லும் போது அந்த ஜெகபதி பாபோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, வெயிட் என்னையா இது? தப்பு பண்ணால் கோர்ட்டுக்கு போனோம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போனோம், இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிறீங்க. பேசிக்கலி நான் யார் தெரியுமா? 4 வாட்டி எம்பியை ஜெயிச்சிருக்கிறேன். சென்ட்ரல் மினிஸ்டரை கூப்பிட்டு 2 வாட்டி என்னை வந்து எம்பியை நில்லுங்கோ அப்படின்னு தொங்கினுக்கிறாரு. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள். என்ன போயிட்டு இவன் முன்னாடி நிற்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது பதிலுக்கு அவர் சொல்லுவார், எம்பியை ஜெயிச்சு என்னையா பிரயோஜனம், மக்களை புரிஞ்சிக்காமல் இருக்கிறியே நீ. சரி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது டப்புன்னு நம்ம ஜெகபதி பாபு, மன்னிப்பா நானா? சத்தவனுக்கு மாலையை போட்டு கையெழுத்து வேணா கும்பிட்றேன், அவன் பொண்டாட்டிக்கணும் 1 லட்சத்தை பணத்தை தூக்கி எறிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகி பட்டார்னு ஜெகபதி பாபு அடிப்பார். என்னையும் அடிச்சிட்டேன்னு 2 பேருக்குள்ளே ஒரு கலவரமாக நடக்கும். ஜெகபதி பாபு போலீஸில் பிடிச்சின்னு போயிடுவாங்க. இங்கே வந்து ஜெகபதி பாபு அப்பா வந்து என்ன பண்ணுவாப்புல, என் மகனையும் போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு இர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனையும் பொண்டாட்டியும் கடத்திடுவார். யார்? ஜெகபதி பாபுவோட அப்பா. ஜூம் பண்ணு. நம்ம சுகாசினி மேடம்டா. ஆமா, அப்ப கூட்டிட்டு வா. சரி, இப்போ ஜெகபதி பாபா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அப்பாடா எப்படியோ எங்கள் அப்பா நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்கறதுக்கு போவார் ஜெகபதி பாபு. அப்பங்க யாரும் செத்து கிடப்பான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அண்ணா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதாவது சுகாசினி மேடமும் அவன் பையனும் வந்து கடத்தின்னு இருக்கும்போது சுகாசினி மேடமை வெட்டிடுவாங்க. இதை பார்த்து அவன் பையன் எமோஷனை எல்லாரையும் போட்டு தள்ளுருவான். அந்த பையன் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போயே 10 பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. சரி, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து ஒவ்வொன்றும் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜெகபதி பாபு ஒரு சபதம் எடுப்பார். நம்ம ஜெகபதி பாபு அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருப்பாரு. அவன் தம்பி வந்து, என்னன்னா நம்ம அப்பா செத்துருக்காரு, அழவே மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது, டேய் இனிமே இந்த ஊர் தானே நம்மளுக்கு எல்லாமே, நம்ம அப்பாவை சாவச்சோட வம்சத்தையே நம்ம அழிக்கணும், அதுதான் இனிமே நம்மளோட டார்கெட் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடில் சுகாசினி மேடம் செத்துட்டாங்க. அவர் வந்து வருத்தப்பட்டு இருக்கும்போது அவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு ஹெட் மாதிரி இருப்பாங்க, அதாவது ஒரு பாட்டி அவர் இருப்பாங்க. அவர் வந்து, டே நான் அப்போவே சொன்னேன், உன் குடும்பமே வந்து நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி நம்ம வம்சமே இப்படியே போயிடுச்சு, அம்மா என் கண்ணுக்கு ஒரு லீடர் தெரிகிறான், ஒரு லெஜண்ட் தெரிகிறாமா அப்படின்னு பில்டப் ஏற்றுவாப்ல. கன்றாவியே
இவன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளரணும் அவங்க அப்பா பில்டப் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிஞ்சு இந்த பையனே நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள்னு. அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கணும்லாம் வில்லன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து கலவரம் பண்ணுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடத்த அப்படியே கைப்பற்றுவான். அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனை ஓவர் ஆகிட்டு இருக்கும்போது இவர் வந்து பாலகிருஷ்ணோட அப்பா வந்து போயிட்டு அவர் மாமனார்கிட்ட வில்லனோட மாமனார்கிட்ட அட்வைஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ரொம்ப அவன் கெட்டது பண்ணுறான், இது அவங்க நல்லது இல்லை அப்படி சொல்லும்போது மாமனார் மாப்பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை இதெல்லாம் நிறுத்திடுன்னு சொல்லும்போது நீ என்னடா வேண்டாம் என்ன அட்வைஸ் பண்ணு சொல்லிட்டு மாமனாரி போட்டு தள்ளுருவோம். இதை பார்த்த அந்த பாட்டிமா நம்ம பேரன் இங்கே இருந்தால் உயிருக்கே ஆபத்து, ஏன்னா வில்லனோட அப்பனை போட்டு தள்ளுதே நம்ம பேரன் தானே சொல்லிட்டு அவன் அமெரிக்காவுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பக்காரனும் ஒத்துப்பான், தான் புள்ள உயிர் முக்கியம் சொல்லிட்டு அப்பக்காரனும் அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும்போது அவன் அப்பங்காரனே, அதாவது பாலகிருஷ்ணோட அப்பனே போட்டுருவான். அந்த டைமில் கூட பாட்டிமா வந்து இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியக்கூடாது, அமெரிக்காவில் இருக்கிற அவன் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. அப்பா செத்துட்டான்னு தெரியிட்டோம், ஆனால் அவன் இங்கே வரக்கூடாது, அவன் அமெரிக்காலே படிக்கணும், அவன் இந்த இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு பாட்டிமா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. போக போக அந்த விசாகப்பட்டினமே, அதாவது ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட் விசாகப்பட்டினமே வந்து ஜெகபதி பாபு கண்ட்ரோலில் வருது. நாட்கள் நகருது. கட் பண்ணால் துபாய் காரில் போயிட்டு இருக்காரு நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள். அப்புறம் வந்து காரில் வந்து வீடியோ கால் மூலமாக ஒரு சொந்தக்காரங்களாம் பார்க்குறாங்க. சொந்தக்காரங்களாம் பார்த்த உடனே என்னப்பா எப்படி இருக்கிற அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது, எப்பா இப்பயாச்சும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, அதாவது இந்த வருஷமாச்சும் கல்யாணம் பண்ணிப்பியா பாட்டிமா வந்து நம்ம பாலகிருஷ்ணா அவர்களை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் கவலைப்படாதீங்க பாட்டிமா, நான் இங்கே வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னுவாரு. டே யார் அது அப்படின்னு கேட்கும்போது நம்ம தெலுங்கு அம்மாய் தான். எப்படி குடும்பம் கேட்கும், அதாவது என்ன நல்ல ஒழுக்கமான குடும்பமா, அடடா ஒழுக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணால் அந்த பொண்ணை காட்டுவாங்க. அப்படியே வந்து பூஜை புனஸ்காரம்லாம் எப்படி அதெல்லாம் வேற லெவல்ல அப்படின்னு காட்டும்போது அதையும் காட்டுவாங்க. அப்படி ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. சரி அப்புறம் என்ன, உடனே அந்த பொண்ணை கூட்டின்னு வாடா அப்படின்னு சொந்தக்காரங்க சொல்லும்போது பாட்டிமா டென்ஷன் ஆகும். எதுக்கு, நாமளே ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே நிம்மதியாக இருக்கிறோம், வேண்டாம் நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பாட்டிமா நான் டிக்கெட்லாம் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவாங்க. சார் உங்கள் ஃபேமிலி டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு சார். பாலகிருஷ்ணா பிஏ சொல்ல யார் கேன்சல் பண்ணு கேட்கும்போது பிரம்மானந்தா நான் தான் கேன்சல் பண்ண சொல்ல, பாலகிருஷ்ணா இங்கே உன் கல்யாணத்தை வச்சுக்க போறியா, எங்கள் கல்யாணம் முடிச்சோன்னா பப்பு தான், ஆனால் இதை நம்ம ஊரில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு மெகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணமே, கல்ச்சரை விடக்கூடாது அப்படின்னு பாலகிருஷ்ணா கிட்ட பிரம்மானந்தா சொல்ல, அந்த டைமில் ஹீரோயினி வந்த உடனே கல்யாணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினி சொல்ல, இல்லை நம்ம கல்யாணத்தை குருஜி இந்தியாவில் பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினி டென்ஷன் ஆகிறாங்க. ஹீரோயினி பிரம்மானந்தாவை கீழே கீக்கிறாங்க, அடிக்க கூட போகிறாங்க. ஆனால் நம்ம பாலகிருஷ்ணன் அந்த டைமில் வந்து ஹீரோயினியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக சமாளித்து ஹீரோயினி ஒத்துக்கிறாங்க இந்தியாவை போகிறதுக்கு. அப்படியே கட் பண்ணால் எம்பி சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து எம்எல்ஏவை பார்க்க வருவாங்க. எம்எல்ஏக்கு ஒரு கை இல்லை அவருக்கு, அவர் வந்து எம்எல்ஏ பார்க்க வருவாங்க. இப்போ எம்பி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு எம்எல்ஏ கேட்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து நம்ம ஜெகபதி பாபு மேலே இருக்கார் பற்றியா, அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கினீங்கன்னா அவர் சிஎம் ஆகிடுவார், இந்த நாட்டுக்கே சிஎம் ஆகிடுவார், அதனால் இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க அப்படி சொல்லும் போது, வாபஸ்லாம் பண்ண மாட்டோம், இந்த கேஸ் நடத்தியே தருவோம், அப்படிப்பட்ட ஒரு கெட்டவன் இந்த நாட்டுக்கு சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு அவர் கத்திட்டு போவார். போகும்போது அப்படியே ஜெகபதி பாபு வந்து எம்எல்ஏ அப்பாவை காரை வச்சு ஏற்றிடுவார். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காரு, எம்பி நீ வந்திருக்கிற, நீ சொல்லி அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை, இதுக்கு மேலே அவங்க காம்ப்ரமைஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்க 3 பசங்களும் கூப்பிட்டு எல்லாரையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் கொன்றுவாங்க, அங்கே இருக்கிற எல்லாரையும் கொன்றுவாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன் அப்படி சொல்லும் போது, அப்படியா அப்போ அவங்க ஓடுறான அவன் யாரா அப்படின்னு அப்போ எம்எல்ஏ வந்து ஓடிட்டு இருப்பார், கையில் அது வந்து ஓடிட்டு இருப்பார், உயிரை காப்பாற்றிக்கிட்டே ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து சரி அவனை எப்படியாச்சும் முடிச்சிடறேன்ப்பா. அப்படியே கட் பண்ணால் துபாயிலேருந்து நம்ம பாலகிருஷ்ணா இந்தியாவில் என்ட்ரி. அவர் காரில் போயின்னு இருக்கும்போது நம்ம பிரம்மானந்தாவும் ஹீரோயின் அவர்களும் பேசின்னு இருக்கும்போது அப்படியே நம்ம கலாம் அவர்களை பற்றி நம்ம பிரம்மானந்தா அவர்கள் பேசுவாங்க. அதாவது கலாமும் நானும் ஒன்று அப்படின்னு கம்பேரிசன் பண்ணும்போது ஹீரோயின் அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு அவங்க திட்டுவாங்க. என்ன லாங்குவேஜில் திட்டுவாங்கன்னா நீங்களே பாருங்களேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. உனக்கு கலாம்க்கு கம்பேரிசன் என்னடா? அறிவு கட்ட நாயே, தேனாம்பேட்டு திருடா, பாண்டி பஜார் பொறுக்கி. மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிராதீங்க இளைஞர்களே,
வாயத்திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே வச்சிருக்காளுங்கடாப்பா. பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து போயின்னு இருக்கும்போது அந்த டைமில் வந்து எம்எல்ஏவை வந்து பிடிச்சிருவாங்க. நம்ம ஜெகபதி பாபுவோட பையங்க வந்து எம்எல்ஏ வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு எங்கடா தப்பி போய் இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு கன் பாயிண்டில் வைக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் டிராஃபிக் ஆகிடும். அந்த டிராஃபிக்கில் வந்து நம்ம பாலகிருஷ்ணா அவர்களும் இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாரும் பயந்துன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து ஆறு நடிப்பார், இங்கே ஆறு நடிப்பார். இது வந்து அப்படியே எப்படி நம்ம வேட்டைக்காரன் படத்தில் வந்து யாரா அவன் கையை வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் டென்ஷன் ஆகும்ல விஜய் அவர்களை பார்த்துட்டு, அந்த மாதிரி யார் இங்கே நான் வந்து கன் பாயிண்டில் நிற்க வச்சுருக்கிறேன், என்ன தேர்னா யாரா அவன் ஆறு நடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்துவான் வில்லனை. அந்த டைமில் வந்து அப்படியே கார்லேயே ஸ்கிட் அடித்து வில்லனை தட்டி விட்டு அப்படியே காப்பாற்றுவாங்க. அந்த டைமில் எம்எல்ஏ இந்த ஹீரோ பாலகிருஷ்ணாவை நான் எங்கேயோ பார்த்துருக்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாப்புல. அப்படியே வந்து இவர் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போங்கன்னு பாலகிருஷ்ணா சொல்லிட்டு அங்கே ஃபைட்லாம் போடுவாங்க. ஃபைட்லாம் போட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் டைலாக்கு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நான் யாரை பார்க்கக்கூடாது, அவனை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சனோ, திரும்பி அவனை பார்த்தாலோ அவனை பற்றி கேட்டாலோ மைண்டு டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எட்டி ஒரு உதவுப்பார். அப்படியே எகிரி போய் விழுந்துருவான் வில்லனை. அப்படியே கட் பண்ணான். ஜெகபதி பாபு டென்ஷன் ஹாஸ்பிட்டலில் தான் பிள்ளையை பார்க்க வரும்போது போலீஸ்காரங்கிட்ட பேசிட்டே வருவாங்க, யார் என் பிள்ளையை அடிச்சது, உங்கள் பிள்ளையை அடிக்கிறதுக்கு எவனுக்குமே தைரியமே இல்லை, கண்டிப்பாக இவன் வெளியூராக தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் யார் என்ன சீக்கிரம் கண்டுபிடி அப்படி அவன் பிள்ளையை பார்த்துட்ட உடனே, கவலைப்படாதரா உன்னை அடித்தவனை எவனாக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை வெட்டணும் அப்படி சொல்லும் போது, சரி அந்த எக்ஸ்எம்எல்ஏ என்னானா அப்படின்னு வந்து கேட்கும் போது போலீஸ்காரன் வந்து மிஸ் ஆகிட்டார் சார் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்லும் போது டென்ஷன் ஆகிற ஜெகபதி பாபு, அவனை சீக்கிரம் தேடி கண்டுபிடி, என் பிள்ளை அடிச்சோன்னு சீக்கிரம் கொல்லு அப்படின்னு சொல்லும் போது அதே ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்எம்எல்ஏவை தள்ளின்னு போவாங்க ஸ்ட்ரெச்சரில், யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க. பாட்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை துபாயில் கூட்டும் போது தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த பொண்ணுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த பொண்ணு இந்தியாவில் தான் இருக்கிறாங்க, இந்தியாவிலே நம்ம எங்கள் கல்யாணத்தை முடிச்சிடலாம் தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி உன் ஆசைப்படி நடக்கட்டும் சொல்லிட்டு ஒரு பாட்டெலாம் அடுத்த ஷாட் என்னென்னா, இப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. வந்தவுடனே ஃபேமிலியாக மீட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம பாலகிருஷ்ணவர்களை பார்க்கும்போது ஹீரோயினோட அப்பா வந்து ஷாக் ஆகிறாங்க, நீங்கள் தானே அந்த அவனை அடிச்சிங்க, ஜெகபதி பாபுவோட பையனை அடிச்சிங்க, அவன் யார் என்னலாம் எனக்கு தெரியாது, ஒரு சின்ன பிரச்சனை எமோஷனாகி அடிச்சிட்டேன், அவன் யார் தெரியுமா, ஜெகபதி பாபு யார் தெரியுமா அப்படின்னு டெவலப் பண்ணுவாங்க. இவளை ஏன் அவன்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்லிட்டு 43 பேரை வெட்டி கொன்று கடலில் போட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பாலகிருஷ்ண அவர்கள் 43 பேரை வெட்டி கடலில் போட்டாங்களா? ஆமாம், இந்த ஜில்லாக்கே நான் தான் கரெக்டரு, என்னாலே எதுவும் பண்ண முடியல, அவன் பையனை போய் அடிச்சிருக்கீங்களே அப்படி சொல்லும்போது, சரி சரி இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு வந்து கலெக்டர் வந்து சொல்லுவார். அப்படியே கட் பண்ணால் நம்ம பாலகிருஷ்ண அவர்கள் வந்து இந்த பிறந்து வளர்ந்த ஊரில் அவங்க வந்து சொந்தக்காரங்க வந்து யாரோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டுக்கிறாங்க, அங்கே போயிருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம பாலகிருஷ்ண அவர்கள் டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு. டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்ட உடனே இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெகபதி பாபு புள்ள வந்து சரக்கு வச்சுட்டு இருக்கிறாப்புல, அதே ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு கை இல்லாமல் இருப்பார் பார்த்தீங்களா எக்ஸ்எம்எல்ஏ, அவர் வந்து பக்கத்து வார்டில் தூங்கினுக்கிறத வந்து அடியால் பார்த்துடுறான். குடுகுன்னு ஓடி போயிட்டு, ஆனால் நம்ம ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறோம், அவன் பக்கத்து வார்டில் படுத்துனுக்கிறானா அப்படி சொல்லும்போது, என்னடா சொல்கிற அப்படின்னு எமோஷனில் அப்படியே கிளம்புவாங்க. விடிஞ்ச உடனே எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் வெளியே இருக்கிறாங்க. அப்படியே மேலே பார்த்துருக்குறாங்க, யாரும் செத்துட்டுக்கிறாங்க சொல்லிட்டு மேலே யாரும் தொங்க விட்டுக்கிறாங்க சாவடிச்சுட்டு. யாருன்னு நினைப்போம் நம்ம, இவன் தான் அந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஜெகபதி பாபுவோட பிள்ளையே அங்கே செத்துக்கிறான், மேலே தொங்க விட்டுக்கிறாங்க. இப்போ வந்து ஜெகபதி பாபு வந்து அப்படியே பார்த்துனுக்கிறாப்புல மேலே. ஜெகபதி பாபு பக்கத்தில் கலெக்டரும் நின்றுக்கிறாரு, அந்த ஹீரோயினோட அப்பாவும் நின்றுருக்கிறாங்க. போலீஸ் வருது. போலீஸ் வந்து, சார் உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லும்போது ஜெகபதி பாபு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி எழுதின லெட்டர் கிடச்சிருக்கு, என்ன லெட்டர் அப்படின்னு கேட்கும்போது, 43 பேர் நான் தான் கொன்னேன், என்னால் மன உடைச்சல் தாங்க முடியாமல் நானே வந்து சூசைட் பண்ணி செத்துக்கினேன் அப்படின்னு வந்து எழுதி வச்சிருக்காரு சார். என்னது, மன உடைச்சல் தாங்க முடியாமல் நானே சூசைட் பண்ணி செத்துக்கினானா? என் வீட்டில் இருந்து அந்த மாதிரியா? வாய்ப்பே இல்லை, இவன் அதை இந்த மாதிரி என் பிள்ளை எழுதிருக்கவே மாட்டான் அப்படி சொல்லும் போது போலீஸ்காரன் டக்குன்னு சொல்கிறான், அப்போ வந்து தம்பி அடித்தவன் தான் சார் கொன்று இருப்பான் அப்படி சொல்லும்போது கலெக்டரும் திரும்புறாரு, ஜெகபதி பாபு திரும்புறாரு. அப்போ என்ன சொல்கிறான், ஆமாம் சார் அன்றைக்கி வந்து தம்பி வந்து அடித்தான் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து சிசிடிவி கேமராவை நாங்கள் செக் பண்ணி பார்த்தா சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை, ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் பார்க்குறோம் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை, அப்போ கண்டிப்பாக தம்பி அடித்தவன் தான் சார் கொன்று இருப்பான் அப்படி சொல்லும் போது கலெக்டர் வந்து பயந்துடுறாரு, ஐயோ இப்படிப்பட்டவனுக்கா நம்ம பொண்ணு தர போகிறோம்னு சொல்லிட்டு. ஹீரோயினியை வந்து காரில் போயின்னு இருக்கும்போது கலெக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லும் போது, ஏன்பா அப்படின்னு கேட்கும் போது, ஜெகபதி பாபுவோட பையனுக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் சண்டை அப்படி சொல்லும்போது, அது சின்ன சண்டை, அவன் செத்துட்டாமா, கொன்னது வந்து இவன் பாலகிருஷ்ணா தான் சொல்கிறாங்க.
சார் இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் சார் அவன் யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான், இவங்க தான் சார் வழி அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க, இவங்களை உருன்னு உரிச்சா வந்தவன் யாருன்னு தெரியும் சார் அப்படின்னு வந்து போலீஸ்காரன் சொல்லும்போது யாரு சொல்லிட்டு ஜெகபதி பாபு ஒவ்வொருத்தரும் அடிப்பாங்க, மாப்பிள்ளையும் அடிப்பாங்க. அப்போ கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துனுக்குறாங்களே, அந்த மாதிரி ஹீரோயினும் வேடிக்கை பார்த்துட்டு ஓட வேண்டியது தானே. அந்த இடத்துல போயிட்டு ஏய் என்னாச்சு அப்படின்னு ராகவ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அந்த ராகவ் வந்து இங்கே என்னமோ பண்ணுற போமா அப்படின்னு அவன் வேற சொல்கிறான். இது என்னமோ என்னாச்சுன்னு கேட்குது. அவன் வந்து போகும்போது இந்த பாயிண்ட் பிடிச்சிப்பான் நம்ம வில்லன். அவர் வந்து ஜெகபதி பாபு பிடிச்சிப்பாரு. அந்த பொண்ணாடி கழுத்து பிடிச்சி யாராவன் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணால் நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் காட்டுவாங்க. பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெக்கப்பட்டு நான் தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன் வெக்கத்தை பாத்தியா அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே காரில் பறந்து அப்படியே பாலகிருஷ்ணா வர அந்த பஸ்ஸில் வந்து ஷூட் பண்ணுவாங்க. பஸ் அப்படியே புரண்டி போய் கீழே வந்துட்டோன்னே பாலகிருஷ்ணா வந்து அவங்க பாட்டியெல்லாம் அப்படியே ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கும் எதுவுமே ஆகலையா அப்படின்னு பாலகிருஷ்ணன் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஜெகபதி பாபு வந்து ஹீரோயினை கழுத்தை பிடிச்சிட்டு யார் அவன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் வந்து கிருஷ்ணா அப்படின்னு கத்துவாங்க. கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டே ஓடுவாங்க நம்ம ஹீரோயின் அவர்கள். அப்புறம் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் போய் டேன் பண்ணுவார். அதை பார்த்து நம்ம ஜெகபதி பாபு எமோஷனல் ஆகிடுவார். நீயா அப்படின்னு எமோஷனல் ஆகிடுவார். எமோஷனல் ஆனவொடனே ஹீரோயினே ரன்னிங்கில் இருப்பாங்க. கன் எடுத்து ஹீரோயினை சுட குறி வைப்பாங்க ஜெகபதி பாபு. அப்படின்னு கத்திக்க நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓடுவாங்க. ஓடிட்டு ஹீரோயினை இப்படி நகர்த்திட்டு அந்த புல்லட்டை நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிடுவார். அப்புறம் ஜெகபதி பாபு பாலகிருஷ்ணன் அவர்கள் பாட்டியும் பார்ப்பாங்க, பாலகிருஷ்ணவும் பார்ப்பாங்க. அந்த ஃபேமிலியும் பார்த்துட்டு அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் சுடுவார். அத்தையும் வாங்கிடுவாங்க நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள். அப்புறம் வந்து புல்லட்டு வாங்கினாலும் ஹீரோ தானே அப்படியே சொல்லிட்டு புல்லட்டு வச்சிங்க சண்டை போடுவார். அப்படி அடிப்பார், இப்படி அடிப்பார், அடித்து முடிச்சுட்டு நம்ம ஜெகபதி பாபு மறுபடியும் சுடுவாங்க. சுட்ட உடனே அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேட்ரி லோ ஆகிடும், பாலகிருஷ்ணாவால் சண்டை போட முடியாது. அப்புறம் வந்து எம்பி வருவார். எம்பி வந்து ஜெகபதி பாபு எப்பா நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிஎம் ஆக போகிற, இதெல்லாம் வந்து உன்னோட இமேஜ் டவுன் ஆகிடும், நீ போ, இவங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லும்போது நம்ம ஜெகபதி பாபு எமோஷனல் சொல்லுவாங்க. என் புள்ளைய வந்து கட்டையை வச்சு எரிக்கக்கூடாது, இதோ இந்த குடும்பத்தை மேலே போட்டு தான் எரிக்கணும், எல்லாரையும் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜெகபதி பாபு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ வந்து ரவுடிக்கும் போலீஸ்க்கும் சண்டை நடக்கும். ஒன்று ரவுடி தோப்பான், இல்லை போலீஸ் தோப்பான். ஆனால் இங்கே என்னென்னா ஜெகபதி பாபு கண்ட்ரோலில் போலீஸும் இருக்குது, ரவுடியும் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா ஜெகபதி பாபு சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த பக்கம் வந்து போலீஸ் வந்து சுடுறதுக்கு வருது, இந்த பக்கம் ரவுடிங்க வந்து வெட்டுறதுக்கு வராங்க. நடுவில் வந்து பாலகிருஷ்ணனோட ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து என்ன பண்ணும், ஒன்றும் பண்ண நம்ம பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்து அப்படியே மல்லாக்கா பார்த்துட்டு இருக்காரு புல்லட்டை வாங்கிக்கிட்டு. இப்போ வந்து பாட்டி வந்து கடவுளே அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய கட்டைங்க, பயங்கரமான கட்டை. அந்த கட்டையை அப்படியே போலீஸ்காரங்க மேலே அடிக்கிறாங்க. ஒரு 8 போலீஸ்காரன் அப்படியே பறக்கிறான். அப்படி வில்லனுக்கு வந்து கத்தி கச்சக்கன்னு கத்தி வந்து நிற்குதுங்க. யார் அதுன்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஓல்டு பாலகிருஷ்ணாவா இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு. அப்படியே பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. ஆனால் ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஏன்னா அது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா பாலகிருஷ்ணா அவர்களை தவிர்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பொம்மை, இப்படி தலைக்கணையை தூக்கி போட்டு அப்படி பறக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இதே வந்து கத்தி எடுத்து பட்டுன்னு அடிக்கிறாரு. அப்படியே வில்லன்ஸ்லாம் ஓடி வராங்க. அப்படியே ஓடி வரவன் அப்படியே எகிரி போய் விடுறான், கத்தியில் மேலே பறக்குது. அப்படியே வந்து வெட்டுறாரு, அடிக்கிறாரு, அப்படியே தூக்கி போடுறாரு, பஞ்சா அப்படியே பறக்கிறாங்க. ஆனால் ஒன்று ஒத்துக்கணும், மியூசிக் பட்டையை கிளப்பிட்டாங்க. அப்படியே எனக்கே சிரித்துக்குச்சு. நம்ம இந்த குஸ்டேலன் படத்தில் வந்து இந்த மனோபால சொல்லுவாங்க, உண்மையிலே கிராமராக தான் இருக்குது, நல்லா தான் உண்மையில நல்லா தான் இருக்குது. ஏன்னா மியூசிக் அது கேட்கும்போது அப்படி கரகரக்குன்னு சிலுத்துக்குச்சு. அப்புறம் வந்து ஃபைட்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜெகபதி பாபுவோட இன்னொரு பையனையும் இந்த பாலகிருஷ்ணா போட்டு தள்ளுறாரு. போட்டு தட்டோன்னே அங்கே எம்பி இருக்காரு பார்த்தீங்களா, அவரை பார்த்துட்டு இல்லைன்ற தைரியமா வரமாட்டேன்னு நம்பிக்கையா, ஏய் என் ஆளுங்களை தொட்டா விடவே மாட்டேன், ஏன்னா என் ஆளுங்க என் நெஞ்சுக்குள்ள இருக்க அப்படின்னு இவர் ஒரு டைலாக் பாலகிருஷ்ணா பேசுறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்க வந்து கூட்டிட்டு போகமா இந்த யங் பாலகிருஷ்ணாவை, நெஞ்சு மேல கை வச்சுட்டு போங்க, இனி ஒரு ஈ கூட உங்களை தொடாது, ஏன்னா வந்திருக்கிறது சிங்கம் அப்படின்னு அங்க ஒரு பில்டப் பண்றாங்க.
அதுக்கப்புறம் ஓல்டு பாலகிருஷ்ணன் ரிவ்யூ பண்ணுறாரு, என் ஆளுங்க 43 பேரை கொன்னான்ல, அது ஜெகபதி பாபு கொன்னார்ல, அதனால தான் அவன் பிள்ளையே நான் கொன்னேன் அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறாரு. அதை ஹாஸ்பிட்டல் தொங்க விட்டாங்க பார்த்தீங்கன்னா, அது யங் பாலகிருஷ்ணா கிடையாது, ஓல்டு பாலகிருஷ்ணா தான் போட்டு தொங்க விட்டுருக்காரு கொண்டுட்டு. சொல்கிறேன் என் ஆளுங்களை தொடரணும்னா என்னை மீறி தான் தொடரணும்னு சொல்லிட்டு அப்படியே காலை அப்படி வைப்பார். அப்படியே இந்த ஒரு பூகம்பம் வந்த மாதிரி அப்படியே காற்றுலாம் பறக்கும். போதி தர்மருக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. இது சொல்ல மாட்டேன் நண்பா. அதாவது என்னன்னா, நம்ம ஓல்டு பாலகிருஷ்ணவை காட்டும் போதே சிங்கத்தை காட்டுவாங்க, ஆனால் அந்த சிங்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அப்படியே கட் பண்ணா ஜெகபதி பாபு வந்து அவங்க 2 பிள்ளைங்களுக்கு வந்து கொல்லி வச்சுட்டு இருப்பாங்க. கொல்லி வச்சுட்டு இருக்கும்போது ஜெகபதி பாபு 3வது புள்ள வந்து எம்பி கிட்ட கேட்பான், யார் அவன், யார் எங்கள் அண்ணங்களை சாவடிச்சது, அவனை நினச்சி நான் மட்டும் அங்கேருந்து அவனை போட்டு தள்ளிட்டு இருப்பேன், டே வாய மூடுறா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து எம்பி வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அதாவது உங்கள் அப்பனோட அப்பனே, அதாவது உங்கள் தாத்தனே அவன் சின்ன வயசில் போட்டு தள்ளினவன்டா யார், நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் ஃப்ளாஷ்பேக் அப்படியே காட்டுவாங்க. இப்போ வந்து என்னன்னா, கதை கேட்க ரெடியாடா. வில்லன் ஜெகபதி பாபு அப்பனுக்கு தன் புள்ள வந்து சிஎம் ஆகும்னு ஆசை. தன்னோட அப்பன் கனவை நிறைவேற்றுறதுக்காக ஜெகபதி பாபு சிஎம் ஆக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் தம்பியை எம்எல்ஏ ஆக்கணும்னு ஜெகபதி பாபு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த எம்எல்ஏ பதவிக்கு 3 கேண்டிடேட் போட்டி போட்டுங்கிறாங்க. அந்த 3 கேண்டிடேட்டை ஜெகபதி பாபு கூப்பிட்டு டீ தரன்னு சொல்லி ஒரு கேண்டிடேட்டை சுற்றியாலே தலையில் உடைச்சிருவான். அந்த டைமில் ஒரு வில்லத்தனமான ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க நண்பா, நீங்களே பாருங்க. இதை பார்த்த மிச்சம் இருந்த அந்த 2 கேண்டிடேட்டு, சார் உங்கள் தம்பிக்கே நாங்கள் ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு ஜெகா வாங்கிடுவாங்க. தம்பிக்காரன் இவங்க சரினா, ஆனால் பாலகிருஷ்ணா வச்ச கேண்டிடேட் என்னென்ன பண்ணுறது அப்படி கேட்கும்போது அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கிற இடத்துலையே போய் பாம்பு வச்சுருவான் ஜெகபதி பாபு. வச்சுட்டு ஏதோ ஆதித்யா டிவியில் வடிவேல் காமெடி பார்த்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் அங்கே எமோஷன் ஆகுது யார், நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள். அவர் வந்து எமோஷன் ஆகிறாரு. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கத்தியை காட்டுறாங்க. அந்த கத்தியை ஜூம் பண்ணி பார்த்தா, நம்ம விஜயகாந்த் அவர்கள் வச்சு இந்த கஜேந்திர கத்தியில் இருந்து ஜெகபதி பாபு தம்பி வந்து பிரச்சாரத்துக்கு வராரு. பிரச்சாரத்துக்கு வரும்போது அங்கே வந்து பொதுமக்களை அடிக்கிறது, காரை போட்டு தூக்கி போடுறது, அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுலாம் வராங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் அந்த இடத்துக்கு வருவார், ஸ்பாட்டுக்கு வருவார். வந்துட்டு ஒரு 5 பேர் லைனாக ஓடி வருவாங்க. எட்டி ஒரு உதப்பார். 5 பேரும் சேர்ந்தாப்புல சுற்றி கீழே விழுவாங்க. அது எப்படி முடியும்? அப்புறம் வந்து ஒருத்தர் 2 பேரை அடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தாப்புல போய் விழுவாங்க. யார் ஃபைட் மாஸ்டர்னே தெரியல. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, பாலகிருஷ்ணா அவர்களை தவிர்த்துட்டு எல்லாருமே பொம்மை, எப்படி ஒரு பொம்மை, ஒரு தலைக்காணி அப்படின்னு நினச்சிக்கிட்டா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு அந்த எம்எல்ஏ நிற்கிறான் பார்த்தீங்களா, நம்ம ஜெகபதி பாபு தம்பி, அவர் வந்து ஓடுவார். அப்புறம் நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் குதிரையில் போயிட்டு அவனை பிடிப்பார். ஆனால் இதில் வந்து பாலகிருஷ்ணன் அவர்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த வயசுல ஸ்டண்ட்டு சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த ஸ்டண்ட் நீங்களே பாருங்கள். அப்புறம் ஜெகபதி பாபு தம்பியை பிடிச்சி லாக் பண்ணுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து அங்கே வந்து நிற்கும். அப்புறம் ஜெகபதி பாபு வந்து அங்கே வருவார். நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜெகபதி பாபு தம்பியை வந்து காலில் போட்டு மெரிச்சிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு கன் எடுத்துகிட்டு சுட வரும்போது போலீஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம். போலீஸ்காரனை வந்து ஜெகபதி பாபு அடிச்சுடுவார். இதை பார்த்து நம்ம பாலகிருஷ்ணா காலை கீழே இருக்கிறவன் தம்பி ஒரு உதவ இருப்பார். சர்ன்னு அங்கே போய் விழுவான். ஓகே, 4 பேர் அடிக்கிறவங்களுக்கு இவர் ஏமாத்துறோம். இப்போ வந்து என்னன்னா, ஜெகபதி பாபு பாலகிருஷ்ணன் அவர்கள் மிரட்டுவாங்க. அந்த இடத்துல பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார், ஏய் ஃப்ளூட்டு மான் கிட்ட ஊது, சிங்கத்துக்கிட்ட ஊதாத அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கும் சண்டை முத்தி போகுது. அப்புறம் வந்து எஸ்பி வந்து கெஞ்சுறாங்க பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட, சார் ஏதாவது பண்ணி சொல்லும்போது, ஓகே நான் வந்து சட்டத்தை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் அவர் கிளம்புவாங்க. நம்ம ஜெகபதி பாபு அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா எவிடன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம ஜெகபதி பாபு சவால் விடுறாரு, ஜெய், அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற பாலகிருஷ்ணன் பேர் ஜெய், நான் வந்து வெளியே வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டேன். பாலகிருஷ்ணன் அவர்கள் சவால் விடுறாரு, என்கிட்ட மோதாத, இல்லைனா நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுனே போகிறாங்க. ஐயோ என்னங்கடா இது. 2 பங்களாவை காட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு பங்களா இருக்குது, இந்த பக்கம் ஒரு பங்களா இருக்குது. ஒரு பங்களாவில் வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு ஓடி வரான். அந்த பையன் அண்ணா பாலகிருஷ்ணாக்கு சரி ஓகே ஓடி வரும்போது, ஆனால் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா நீங்கள் வாங்கினா கூப்பிடும்போது பாட்டி வந்து கொஞ்சம் யங் லுக்கில் வராங்க. கிருஷ்ணா அந்த பக்கம் நீ ஏன் போன? கிருஷ்ணாவா
அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அதாவது என்னென்னா, கிருஷ்ணா அங்கேயே நீ போகிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி கேட்டனோடனே, இல்லை பாட்டி அண்ணன் அப்படி சொல்லும்போது, அண்ணனா இங்கே வாடா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா செத்தாங்க, அப்பாவும் மாறல, பெத்த அப்பா செத்தான் அப்பயும் மாறல, வீட்டுக்கு வந்து நீ வந்து தலைப்புள்ளியாக வர போறியா இல்லை மக்களுக்கு தலைவனாக இருக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு மக்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்பயோ போனவன் அவன் எதுக்கு இப்போ நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவர்கள் எமோஷனலாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க பாட்டி அவர்கள், அவனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் உயிர் சேதம் ஆச்சு, என்னை உயிரோடே பார்க்க முடியாது அப்படின்னு பாட்டி அவர்கள் எமோஷனாக பேசுவார். நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் எமோஷனாக போவாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுதான் சின்ன பையன் யாருன்னு. அதாவது யங் பாலகிருஷ்ணாவாக காட்டினாங்க பார்த்தீங்களா, அவர் தான் இவர். அப்பா எங்கடா இது. ஓகே, அப்புறம் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற பாலகிருஷ்ணா ஃபீல் பண்ணிக்கினே போய்க்கின்னு லைட்டாக போகிறாரு பெக்கு. அந்த நேரத்தில் ஒரு பாட்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி. எந்த ஹீரோயினி? நம்ம கபாலி படத்தில் நினச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஹீரோயினி ராதிகா. அப்படியே அவங்க வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு அப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் அவர்களை கூப்பிட்டுன்னு போகிறாங்க. கூப்பிட்டுன்னு போயிட்டு அவங்க வந்து பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பொட்டு வச்சு பிரசாதம்லாம் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால், இன்றைக்கி பாலகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளாம். இன்னொருத்தர் வந்து பாபு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இந்த மாதிரி எம்பி உங்களை கூப்பிடணும், மினிஸ்டர் வந்து உங்களை பார்க்கணுன்றாங்க அப்படி சொல்லும்போது, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. பாலகிருஷ்ணன் கிளம்புறாரு. இப்போ பாலகிருஷ்ணன் வந்து எம்பி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்புறம் உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன பிரச்சனை கேட்டால், இந்த மாதிரி நீ வந்து ஜெகபதி பாபுவை வெளியே விடணும், அதெல்லாம் வெளியே விட முடியாது அப்படி சொல்லும்போது, பாலகிருஷ்ணன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவார். என்னென்னா, ஒருத்த வந்து ட்ராக்கில் ஓடிட்டு இருக்கிறான், பின்னாடி வந்து ரயில் வந்து நிற்குது, அவன் பிழைக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான், அவனுக்கு எதிர்க்க வந்து ட்ரெயின் வந்து நிற்குது, அவன் பிழைக்கிறது கஷ்டமா? இந்த கதையில் ட்ரெயினே நான் தான். அதாவது எனக்கு முன்னாடி ஓடினாலும் சரி விடமாட்டேன், எனக்கு பின்னாடி ஓடினாலும் சரி விடமாட்டேன். அதே மாதிரி தான் ஜெகபதி பாபுவை நான் விடமாட்டேன். ஜெயிலில் வந்து ஜெகபதி பாபுவை காட்டுவாங்க. அப்புறம் வந்து ஜெயிலில் வந்து ஜெகபதி பாபு தம்பியும் அப்புறம் வந்து லாயர் இருப்பாங்க. லாயர் சொல்லுவாங்க, சாரி சார் உங்களுக்கு பெயிலே தர முடியாது, எம்பியும் வந்து எதுவும் பண்ண முடியல, டெல்லியில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படி சொல்லும்போது, அவன் தம்பி சட்டை பிடிச்சிட்டு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, பெயிலோட வரணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புவான். என்னன்னா, இப்போது பாலகிருஷ்ணன் அவர்கள் ஃபேமிலி மொத்த பேர் வந்து துணி எடுக்க போவாங்க. அந்த இடத்துல வந்து என்னென்னா, சண்டைலாம் போட்டு அந்த யங் பாலகிருஷ்ணா, அது சின்ன வயசு பாலகிருஷ்ணாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ கொஞ்சம் வளர்ந்துருந்தா ஃபைட் பண்ணி இருப்பார். அப்போ கொஞ்சம் சின்ன பையன்ல, அதனால் ஃபைட்லாம் பண்ண முடியல போல் இருக்கு, தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து தூக்கிட்டு போன உடனே நம்ம ஜெகபதி பாபுவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே யங் பாலகிருஷ்ணா இருக்கிறாங்கல்ல, அதனால் ஜெகபதி பாபு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டோன்னே அப்படியே மேலத்தாளத்தோட அப்படியே வந்து ஜெகபதி பாபு வீட்டுக்குள்ள நோயும் போது ஆயர் இருப்பார். பெயிலே கிடைக்காதுன்னு ஜெகபதி பாபு கேட்கும்போது, சார் பெயில் கொடுத்ததே அவர் தான் சார். என்னது அப்படின்னு ஜெகபதி பாபு ஷாக்க வரும். என்னடா சொல்கிறேன்? ஆமாம் சார், பெயில் கொடுத்ததே அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆர்த்தி எடுத்தாங்களே, அதுவும் அவங்க ஆளுங்க தான் அப்படி சொல்லி லாயர் கழுத்து பிடிக்கும்போது, என்ன சொல்கிற, இப்போவே அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை அழிக்கிறேன் அப்படின்னு ஜெகபதி பாபு எமோஷன் ஆகும்போது, சார் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஆளுங்க தான் சார், மேலத்தாளத்தோடு உங்களை வர வச்சு தான் அவங்க ஆளுங்க தான் சார் அப்படி சொல்லும்போது ஜெகத் பாபு ஷாக் ஆகிடுவார். என் தம்பி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, கதுவை உடச்சிக்கிட்டு அவன் தம்பி பாடி வந்து கீழே வந்து விழுந்த உடனே எமோஷன் ஆகி அப்படி பார்ப்பாரு. உள்ளே பார்த்தா அப்படியே சும்மா ரத்த கலரோட அங்கங்கே ஆளுங்க சதுரி, இந்த பூ செதுற மாதிரி அங்கங்கே ஆளுங்க இருப்பாங்க. பாலகிருஷ்ணன் அப்படியே ஒரு மாதிரி டீம் மியூசிக் வேற லெவலில் இருக்கும். அப்புறம் அப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அப்படியே மூஞ்சல் உக்காண்டிருப்பாரு. இறங்கினவர் டைலாக் பேசுவார். என்ன டைலாக்னா, உங்கள் அப்பாவை சாவடித்தேன் நீ மாறலை, உன்னோட எம்எல்ஏவை சாவடித்தேன் நீ மாறலை, ஜெயிலில் உன்னை வச்சு நீ திருந்தவன்னு நினச்சேன் அப்பயோ நீ மாறலை, அதனால தானே உன் தம்பியை சாவடித்தேன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். அப்படியே டே இவங்க எல்லாரும் சாவடிக்கிற மாதிரி என்ன சாவடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அப்படியே வாடா 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 சொல்லிட்டு கத்தி எடுத்துன்னு வெட்ட வரும்போது, அங்கே ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட். வெட்ட வரும்போது அண்ணையா அப்படின்னு ஜெகபதி பாபு ஒய்ஃப் சொல்லும் போது அப்படியே நின்றுவார். நின்றுட்ட உடனே அப்படியே இறக்குவார். அப்படியே அந்த பக்கம் பார்ப்பாரு, 3 பசங்க, யார் ஜெகபதி பாபு பசங்க 3 பசங்க நின்றுருப்பாங்க. வளர்ந்த உடனே இவரே தான் அந்த 3 பசங்க 2 பேரும் போட்டு தள்ளுவார். சரி, அப்போ சின்ன பசங்க ஜெகபதி பாபு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி கண்ணீர் மழுங்க உக்காண்டிருப்பார். அப்புறம் ஜெகபதி பாபு சொந்தக்காரங்க வந்து, மாமா இங்கே என்ன உட்காந்து இருக்கீங்க, வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம் சொல்லும்போது, நம்ம பாலகிருஷ்ணன் சொன்னது ஜெகபதி பாபு காதில் ஒழிச்சிட்டே இருக்கும், கொன்னுடுவேன் அந்த வார்த்தை ஒழிச்சிட்டே இருக்கும்.
அப்படியே கட் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த பொண்ணு உட்கார வச்சிருப்பாரு, இவர் கத்தி வச்சுட்டு இருப்பாரு. அவன் வருவாள், அவனை வெட்டாம விட மாட்டேன், யாரு பாலகிருஷ்ணவை வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நண்பா, இந்த சீனு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா 8 கார் நண்பா, 8 காரு ட்ராக்காரை நிற்க வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு ட்ரெயின் வந்து அந்த 8 காரை போட்டு அப்படியே நசக்கி தூக்கி போட்டு அப்படியே பறக்க வைக்குது. யாருன்னு பார்த்தா ட்ரெயினில் நம்ம பாலகிருஷ்ணா என்ட்ரார். அவருக்கு மாசு காட்டுறதுக்கு அந்த 8 கார் என்ன பண்ணிச்சு. சரி, கார் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே ஹீரோயினை பார்த்துட்டு 2 நிமிஷமா 2 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவங்கெல்லாம் அடித்து போட்டு கூட்டின்னு போகிறதுக்கு 2 நிமிஷம் போதுமா. சரி, எதில் அடிப்பார்? கையே அவருக்கு கிடப்பாரு மாதிரி தான் அப்படி நினைக்கும் போது, அதாவது பாலகிருஷ்ணா கூட வந்து எப்பவுமே ஒரு கேங் இருக்கும். அந்த கேங் சண்டை போடுறதுக்குலாம் இருக்காது. இவர் இறங்கும் போது எப்போ பார்த்தாலும் கத்தியை தூக்கி போகிறதுக்கே அந்த கேங் இருக்கும். தேங்க்யூ. பாலகிருஷ்ணா அவர்கள் இறங்குவார், காரில் விருக்குன்னு வந்துட்டு அதை தூக்கி போடுவார். அதை கத்தியை கேட்ச் பண்ணிட்டு கச்சைன்னு விட்டுவாங்க. இவங்க கத்தி போகிறதுக்கு மட்டும் தான் லாக்கி இறங்கி அதுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து பாலகிருஷ்ணா அவர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து மாமா அப்படின்னு சொல்லும். இதோ முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் மாமா அப்படின்னு சொல்லுது. முடிச்சுட்டு வரேன் இதுதான் ஃபைட் போட்டுருக்கும்போது அப்புறம் தான் வந்து எதுக்கு வந்து மாமான்னு சொல்லிச்சுன்னா, ஸ்டார்டிங்லேயே ஜெகபதி பாபு கத்தி எடுத்து கச்சக்குன்னு வயிற்றுல குத்திடுவாங்க. ஹீரோயின் வயிற்றுலேருந்து ரத்தம் வந்து நிற்குது. இப்போ ஃபைட் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் தான் பாலகிருஷ்ணா அவர்களுக்கு தெரியுது. இதை பார்த்துட்டு நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் போய் காப்பாற்றணும்னு போகும்போது நடுவில் வந்து ஜெகபதி பாபு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். என்னடா இவன் சொல்லிட்டு கத்தியை வந்து பால் மாதிரி போடுவார். அது அப்படியே பவுன்ஸ் ஆகி ஜெகபதி பாபு குத்திடும். அவரை பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அப்புறம் வந்து மாமா வந்திருக்குமா, எழுந்துருமா என்ன அஞ்சலி படத்தில் மாதிரி எழுந்துரு அஞ்சலி அப்படின்னு சொல்லுவார். மாமா வந்திருக்கு ஏந்திரமா அப்படின்னு சொல்லும்பொழுது மாமா அப்படின்னு அந்த பொண்ணு எழுந்துக்கிட்டோடனே இங்கே தான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது போயிடலாமா சொல்லும்போது டப்புன்னு கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம் வீட்டுக்கு கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வீட்டுக்கும் கூட்டின்னு போவார். வீட்டுக்கு கூட்டின்னு போகும்போது அங்கே வந்து டாக்டர் செட்டப்லாம் போட்டு மொத்த பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் பொண்ணு பொழைச்சிடணும்னு சொல்லிட்டு கடைசியில் செத்துருவாங்க. அப்படியே வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் உடஞ்சி போய் அழுதுன்னு இருக்கும்போது பாட்டிமா வருவாங்க. சொன்னேனே கேட்டியா, டேய் ஊருன்னு போனியே, ஊர் நல்லா இருக்குடா, ஆனால் உன்னால் நம்ம குடும்பம் தான் நல்லா இல்லை. இப்போ வந்து இந்த பொண்ணோட அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிற, இந்த பொண்ணோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிற, உன்னையே நம்பி வந்த பொண்ணை இப்படி வந்து அழிச்சிட்டியே, எல்லாரும் தப்பு பண்ணால் நீ தண்டனை கொடுப்ப, இப்போ நீயே தப்பு பண்ணியிருக்கிற, உனக்கு யார் தண்டனை கொடுக்குறது அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு சாலு, அதாவது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவார். இதை வந்து உங்கள் அப்பா ப்ளஸ்ஸாக மாற்றிங்கன்னா அன்றைக்கி ஊரை விட்டு போனோம் இன்றைக்கி தான் திரும்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது குறிப்பாக அந்த எம்பி வந்து இன்னொன்று சொல்கிறான், உங்கள் அப்பா உயிர் வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்லைடா, சொல்லப்போனால் 3 பேரும் உங்கள் அப்பா உயிரை காப்பாற்றிருக்காண்டா. ஜெகபதி பாபு அங்கே இது கேட்டு நிற்கிறாப்புல. இப்படி எம்பிக்கு விடவெடுத்து போகுது. ஐயோ என்ன பண்ண போகிறா தெரியலையே கடவுளே அப்படின்னு விடவெடுத்து போகுது. அப்புறம் எம்பி வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு அவனை நேருக்கு நேர் எதிர்த்து எப்படி மோத முடியும், தந்திரமாக தான் மோத முடியும். ஆனால் இவ்வளோ நடந்தும் அவன் உயிரோடு இருக்கிறான், நானும் உயிரோடு இருக்கிறேன்னா அப்போ அவன் என் கையில் சாவறதுக்கு தான் விதி எழுதியிருக்கு அப்படின்னு ஜெகபதி பாபு சொல்லும் போது சொன்னானே சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறார். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஜெகபதி பாபு கிட்ட பேசுகிறாரு. ஜெகபதி பாபு இந்த டைமில் நான் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் பேசி தான் ஆகணும், இன்னும் 4 நாளில் வந்து உன்னை சிஎம் ஆக்க போகிறேன் நான். இப்போ வந்து எல்லாரும் வந்து எல்லா எம்எல்ஏ எம்பியும் நம்ம கையில் இருக்கிறாங்க. இப்போ வந்து நீ சிஎம் ஆனால் தான் அந்த பாலகிருஷ்ணா மேலே நீ மூஞ்ச கறி பூசின மாதிரி ஆகிடும். பாலகிருஷ்ணா வந்து உயிருக்கு போரானுக்கிறாரு. அதாவது பாலகிருஷ்ணா உயிருக்கு போரானுக்கிறாரு. டாக்டர் வராங்க, மொத்த ஃபேமிலி வெளியே நிற்குது. கவலைப்படாதீங்கம்மா, அவருக்கு எதுவும் ஆகலை, அந்த கடவுள் தான் வந்து காப்பாற்றினாங்க உங்கள் பேரனை அப்படி சொல்கிறாங்க. ஜெகபதி பாபு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள நோயும் போது எம்பி வர்றாரு. எம்பி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு ஜெகபதி பாபு. அது வைசாக்கு வந்தாங்க எல்லா எம்பியும் எம்எல்ஏவும், சரி, ஆனால் யாரும் இங்கே வரல, எங்கே போயிருக்காங்க, எல்லாரும் பாலகிருஷ்ணா இடத்துக்கு போயிட்டாங்க அப்படி எமோஷன் ஆகிறாரு ஜெகபதி பாபு. அங்கே கட் பண்ணால் நல்லா க்ளீன் ஷேவிங்கில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகிட்டவுடனே உட்காந்து அங்கே இருக்கிற எம்எல்ஏ கிட்டலாம் பேசுகிறாரு. ஆமாம்,
அந்த பாட்டிலேருந்து இப்போ நான் கூப்பிட்டு நீங்கள் வரீங்களே என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே எனக்கு மதிப்பு தரல, எனக்கு மரியாதை தரல, அதனால தான் இங்கே வந்தேன். மதிப்பு மரியாதை தரலையே, என்ன மரியாதை மதிப்பு உங்களுக்கு தரல? அங்கே வந்து கொள்ளடிக்கூடாதுன்றாங்க, பணம் திருடக்கூடாதுன்றாங்க, அதனால தான் நம்ம ஜெகபதி பாபு டீமுக்கு போகலான்னு இருந்தேன். ஆனால் அவங்களோட உங்களை பெஸ்ட்டாக சொல்கிறாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன். இங்கே எப்படி நம்ம கொள்ளடிக்கலாமா? இவருக்கு பாலகிருஷ்ணா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க, அது மட்டும் இல்லைங்க 50C, அது 50C நான் திருடினேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் திருடினேன், இப்போது 50C என்கிட்ட இருக்குது, அது திருப்பி கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி 50Cன்றீங்களே, மக்களுக்கு அது வந்து எவ்வளோ தெரியுவீங்க? அது வந்து 1C எடுத்து கொடுத்தா போதும், இந்த லேப்டாப்பு, இந்த சைக்கிளு அந்த மாதிரி கொடுத்தா எல்லாம் மக்கள் அமைதியாகிடுவாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறான். கிருஷ்ணா யோசிச்சுக்கிட்டே, சரி அந்த பார்ட்டியில் வந்து மக்களுக்கு என்னால் நல்லது செய்ய முடியல, உங்ககிட்ட வந்தால் நல்லது செய்ய நம்பி நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஏஞ்சிக்கிறான். பார்த்தீங்களா சார், இப்படி இருந்தால் எப்படி சார் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் ஏஞ்சிக்கும் பொழுது, ஏச்சி வக்காரு மக்கள்னு சொல்லுங்கிற பேசிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு பட்டார்னு பாலகிருஷ்ணன் அடிக்கிறாரு. யாரெல்லாம் பேசணும் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தனை கூப்பிட்டாங்க, ஆமாம் நீ என்ன சொன்ன 50C அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தல? ஆமாங்க, அதுக்கு முன்னாடி வந்தாலும் ஒன்று சொல்லுவான், அது மட்டும் இல்லைங்க 15 வருஷமாக அதே பார்ட்டியில் இருக்கிறேன், ஒரே ஆளுங்க ஒரே போரு, பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ அதை கேட்டுட்டு, டேய் உங்கள் அம்மாவுக்கு என்னடா வயசு? 57 வயசு ஆகுதுங்க. அம்மாவுக்கு 57 வயசு ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணுவியா? அது எப்படிங்க முடியும்? அதே மாதிரி அம்மா போல இருக்கிற பார்ட்டி எப்பறம் விட்டு வந்தேன்னு பட்டார்னு பாலகிருஷ்ணா வந்து அடிப்பாங்க. அடிச்சு முடிச்சுட்டு, சிஎம் பதவியில் எத்தனையோ மகான்கள் நல்லவங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த பதவியில் ஒரு பொறுக்கி புறம்போக்க உட்காரக்கூடாதுன்னு தான் நான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணேன். இனிமேல் எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க, உங்கள் பார்ட்டியிலேருந்து இனிமேல் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்காக பாலகிருஷ்ணா அவர்கள் கூப்பிட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பாலகிருஷ்ணா சொல்கிறத கேட்டு, ஓகே, ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க, அவர் சொல்கிறத கேட்டுங்க, இனிமேல் நம்ம நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக போயிட்டு இருக்கும்போது ஜெகபதி பாபு வந்து எல்லாரும் மேலேயும் பெட்ரோல் ஊற்றிடுவார். பெட்ரோலை ஊற்றிட்டு நெருப்பை கொளுத்தி போடும்போது நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் அந்த நெருப்பை பிடிச்சிடுவார். நெருப்பை பிடிச்சிட்டு இப்போ வந்து பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து ஜெகபதி பாபு அடிக்க வரும்போது ஜெகபதி பாபு நடுவில் இருக்காங்க, மொத்த அடியாளங்களும் கத்தியை வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க, ஒரு 4 பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க. இப்போ பாலகிருஷ்ணா வேகமாக ஓடி வராங்க. அந்த அடியாளுங்க என்ன பண்ணணும்? ஒன்று வந்து பாலகிருஷ்ணா வெட்டணும், இல்லை ஜெகபதி பாபு வந்து காப்பாற்றணும். ஏன்னா முன்னாடி வந்து நிற்கிறாங்கல்ல, பாலகிருஷ்ணா கரெக்டாக குத்தலான்னு வரும்போது அந்த அடியாளுங்க விளையிடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெகபதி பாபு வந்து இவ்வளோ பெரிய இரும்பு எடுத்துட்டு பட்டார்னு அடிப்பாங்க. பாலகிருஷ்ணன் கையாலேயே தடுப்பார், ஏன்னா இதுவே பயங்கரமான இரும்பு போல இருக்கு. கையாலே தடுப்பார், இரும்பே மடங்கிடும். ஓகே, அப்புறம் ஜெகபதி பாபு துணி துவைக்கிற மாதிரியே அடிப்பார். அது ஃபைட்டுன்னு சொல்கிறதோட இது ஒரு துணி துவைக்கிற சம்பவம். இப்படி ஒரு துணி, இப்படி ஒரு துணி, அப்படி ஒரு துணி, இப்படி ஒரு துணி, அப்போல்லாம் முடிச்சுட்டு ஜெகபதி பாபு அப்படி நரசிம்மா மாதிரி அப்படி தொடமால வச்சு அப்படியே ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அந்த மாதிரி அடிப்பாப்பில் அப்படியே எக்ஸ்ட்ரெல்லாம் தெரியும், நெஞ்செலும்பு உடஞ்சிடும். ஜெகபதி பாபு அவுட். இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம். என்னன்னா ஃபைட்டு தான் நம்பவே முடியாது. இப்போ என்னன்னா, இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னா, இந்த படம் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட் நண்பா. தெலுங்குல சப்ஸ்கிரைபர் குரு அவர்களே உங்களுக்காக, டேய் போடுறா உனக்காக. ஓகே நண்பா, நம்ம குரு சப்ஸ்கிரைபர் அவர்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்தாரு, தி லெஜண்ட் பாலகிருஷ்ணா அவர்கள் படத்தை பண்ணிட்டேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு படம் மூவி ஸ்கூப் பண்ணால் தாராளமாக சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலா ஸ்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார்.